தமிழ் வாழ்க்கை வாழ்க்கை. இன்னைக்கு இதை பற்றி தான் பேச போகிறோம். இல்லை என்னும் இறைவன் இருக்கக்கூடிய மாண்டேடு. அப்போ இதை நல்லா பார்த்துங்க. இப்போ அல்லான்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்குங்களே, முஸ்லீம் வர்றதுக்கு முன்னாடி அரபில் ஏற்கனவே உள்ள கடவுளில் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி அரபில் சொன்ன வார்த்தை தான் அல்லாஹ். அதுக்கு அல்லா ஒரு இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தில் வரும். லானா இல்லைன்ற ஒரு அர்த்தத்தில் வரும். அது சேர்த்து அல்லாஹ். அப்போ தமிழில் முத கடவுள் சொன்னோம். அந்த கடவுள் கடந்து உள்ளே செல், அதான் கடக்கணும். அது உள்ளே, சரிங்களா? இப்போ உள்ளே போனால் இருக்கு இல்லை, அப்போ இருக்கக்கூடியது மாம்டேட் இல்லை என்னும் இறைவன். அதுதான் நான் இப்போ நுண் NOON அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இது பண்ணுறேன். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் வரும். அந்த அர்த்தத்தை கொடுத்தது இந்த உலகத்துக்கு ஒரு அறிவு. நீங்கள் மனசனை நோத்திட்டு அவங்க பேரை நோத்திட்டு பொதுவாக நீங்கள் அனுபவிக்கிற இந்த உலகத்தில் பார்க்குற அத்தனை விஷயங்களும் ஒரு அறிவு கொடுத்து தான் நினச்சின்னா உங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு அறிவு கொடுத்துட்டு போயிருக்கு, நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இல்லை. ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க இல்லை. அவங்க இருந்ததுக்கான சாட்சி அவங்க கொடுத்தது இருக்கு, சரிங்களா? இன்னொரு இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதுதான் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயம் நான் பேசுகிறேன். இறைவனை அறிவோம், மாம்டேடை காண்போம். அப்படின்னா இறைவனை எப்படி அறிய முடியும்னா, எல்லாரும் அறியலாம், அதாவது பார்க்கலாம். அது நீங்கள் எப்படி வேணால் நினச்சிங்க. அதாவது ஒரு பிக் பேங் சொல்கிறாங்களா, பெருமெடிப்பு, அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் இல்லைன்ற ஒரு கற்பனை பண்ணி அதில் நீங்களும் இல்லாமல் அதில் நானும் இல்லை அப்படின்னு கற்பனை பண்ணினீங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே இல்லை, அது ஒன்று தான். அப்போ அந்த ஒன்றுனா ஒன்றுமே இல்லை, இருக்குன்னா அதில் எண்ணிக்கிட்டே போகலாம் எத்தனைன்னு. அந்த ஒன்றுமே இல்லாத அங்கேருந்து ஆரம்பித்த அந்த விஷயம்தான் அந்த இறைவன். அது எப்போவுமே இல்லை. அந்த கற்பனையில் நீங்கள் பார்த்தா இந்த இல்லை என்பவன் தான் இறைவன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இறைவனை பார்த்துடலாம், ஒரே இறைவன். இப்போ இல்லைன்னா எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு எந்த உருவமும் கொடுக்க முடியாது. இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அந்த இறைவனை பார்க்கலாம். அதான் இறைவன் எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம். நம்மெல்லாம் ஒரு துகள், ஒரு மாம்டேடின் துகள். அப்போ அங்கேருந்து இருக்கக்கூடிய மாம்டேட், அப்போ வந்தது அனைத்தும், இருக்கக்கூடியது அனைத்தும் மாம்டேட். அதுக்கு நான் இருக்கிறேன்ல, அதுதான் சாட்சி. அப்போ நான் கடவுள். அப்போ நான் கடவுள்னா எல்லோரும் கடவுள். அப்போ மனிதன் அப்படின்னு சொல்கிறோம்ல, மிருகம் மனிதன்னு. உண்மையில சொல்லணும்னா மிருகம் கடவுள். அதாவது மிருகம் கடக்காது, கடந்து உள்ள சென்று சிந்திக்காது. மனிதன் கடப்பான், அதனால தான் கடவுள். அப்போ இதெல்லாம் அந்த மனிதனை குறிக்கிறது தான் அந்த கடவுள் சொல். ஏன்னா அவனால தான் கடந்து உள்ள போக முடியும். நான் ஆப்பவனும் நானே, அழிப்பவனும் நானே. நான் தான். அது எல்லோரும், அது நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினச்சா நீங்களும் தான். எப்படின்னா, முன்னாடி உள்ளவன் பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், இல்லை பிரைம் மினிஸ்டர் மோதியும் இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ராஜா இருக்கட்டும், நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னா அவன் ஒன்றுமே இல்லை தான். அவன் உங்களை எது செஞ்சும் அவன் நான் இருக்கேன்னு காட்ட முடியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை தூக்கில் போட்டாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்றுமே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, நீங்கள் அவனை அழிச்சிட்டீங்க. அதே நேரத்தில் ஒரு பிச்சைக்காரனை நீ ராஜாடா, எனக்கு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் ராஜா தான் உங்களை பொறுத்த வரைக்கும். நான் பிச்சைக்காரன், நீ ராஜா, நான் அவனுக்கு அடிமை அப்படின்னா அங்கேயும் நீங்கள் அவனும் இது பண்ணிட்டீங்க. இந்த அறிவு தான் கடவுள். இதை நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நான் கடவுள், நான் கடக்கக்கூடியவன், நான் கடந்து உள்ளே சென்றேன். அதே மாதிரி உள்ளே போகிறவங்க தான் கடவுள். சும்மா நார்மலாக வாழ்கிறவங்களாம் எல்லா அனிமல் மாதிரி அவங்க ஒரு அனிமலாக வாழ்ந்துட்டு போகிறாங்க, அதுதான் மேட்டர். அப்போ நான் கடவுள் கடந்து உள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு கடைசியில் இல்லைன்னு ஒன்று தெரியுது, அதுக்கப்புறம் இருக்குன்னு ஒன்று தெரியுது. அப்போ இருக்கக்கூடியது மாம்டேட் இல்லை என்னும் இறைவனை இப்படி தான் நீங்கள் பார்க்கணும்.
அதுதான் அந்த வார்த்தையை வந்து அவங்க அங்கங்க கொடுத்துட்டு வராங்க, ஒரு அறிவு கொடுத்துட்டு வருது, அதை இணைக்கிறாங்க. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லி இணைக்கிறேன், எனக்கு காட்டுறாங்க, நான் என்ன பண்ணேன், எனக்குலாம் ஆசை கிடையாது வீடியோ பண்ணணும், ஃபேமஸ் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய அறிவு என்னன்னு. நான் அந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப பெரிய முட்டாள்னு நினைக்கிறேன், ஒரு சீக்கிரட்டாக அது ரகசியமாக இருந்துக்குவேன். ஏன்னா எனக்கு அப்படியே ஏதாவது நம்ம சொன்னால் அவங்கள மாதிரி நம்மளுக்கு அறிவு இல்லை, அவங்கள மாதிரி ஞாபக சக்தி இல்லை, நம்மளுக்கு திறமை இல்லை அப்படின்னு எனக்கு நானே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருப்பேன். ஆனால் எனக்கான அறிவு இருந்த பழகிறவங்கள்ட்ட நானும் அவங்கள்ட்ட வாதம் பண்ணுவேன், பேசுவேன். ஆனால் எனக்கு தெரியாது அது எப்படி நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் மறந்துடும், அந்த பேச்சுக்கு பேச்சு பதில் வந்துடும், அதோட சரி. தனிப்பட்ட மெமரி பவர் கிடையாது. அப்போ நான் எல்லாரோட குறைச்சி தான் என்னை நான் நினைப்பேன். அப்படி ஒரு ஆள் நான் வந்து வீடியோ பண்ணுறேன்னா நான் பார்க்குறத அது ஒரு தெரியும், அந்த பிடிஎன் ஸ்கிரீன், அதாவது பேசிக் டு நோ, நடக்கிறது அனைத்தும் பதிவாயிட்டு இருக்கு. நடக்கக்கூடியது எதுவும் யாருக்கும் தெரியாது, இல்லை எனும் இறைவனுக்கும் தெரியாது. அது பாட்டுக்கு இல்லாமல் இருக்கு, அது வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இறைவன் இல்லை எனும் இறைவனை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவன் இல்லைன்னா அவன் எதுவுமே நம்மளை பற்றி நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அவன் என்னாவது ஒன்று அப்படி இருந்து சப்போஸ் அவன் நினைச்சான்னு வச்சுக்கலாம், அந்த அடுத்த செகண்ட் நடந்துடும். நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் அவன் நினச்சிட்டு அவன் கோடீஸ்வரன் தான். அப்படி அவன் நினைக்கக்கூடியது அடுத்த செகண்ட் நடக்கும். அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்லை. ஆனால் அந்த நடக்கக்கூடியது என்ன அப்படின்றது மாம்டேடுக்கு வந்து உண்மையிலேயே கணிக்க தான் முடியும். நம்ம ஒரு நாளுக்கு கணிக்கிறோம்னா அவங்க 1000 வருஷத்துக்கு கணிக்க முடியும் இப்படி நடக்கணும்னு. அதில் கூட மாற்றங்கள் வரலாம். நம்ம ஒரு அடுத்த நிமிஷம் நம்ம நினைக்கிற விஷயம் மாறுற மாதிரி அவங்களுக்கும் மாற்றம் வரும். ஏன்னா அவங்களும் நம்மளும் ஒன்று தான், ஒரு துகள் தான். அவங்களுடைய பவர், அதாவது உலக மக்களின் மாம்டேட் அவங்க. நம்ம சாதாரண ஒரு 4 பிள்ளை பெற்றுட்டு அம்மா அப்பா அப்படின்னு இருக்கிறோம்ல, அப்போ அவங்களுடைய சக்தி எவ்வளோ இருக்கும். அப்போ அந்த மொத்தத்தையும் அது ரன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் எதை நோக்கினா அந்த இல்லை என்னும் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க. அதாவது இல்லாத இருக்கிறது, அதை நிறையா நான் சொல்லிட்டேன், அது நிறைய விஷயம் நான் வீடியோ பண்ணிட்டேன். இன்னொன்று நான் சுருக்கமாக இது சொல்கிறது வந்து, நீங்கள் என்னை வந்து தயவு செஞ்சு ப்ரொஃபைலில் போயிட்டு தேடாதீங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு புரியாது. அதுக்காக ஆராய்ச்சி பண்ண ஒரு காலத்தில் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அது பண்ணட்டும். ஆனால் ஒரு நிமிஷம் விஷயம்தான் நான் பேசுறது, மொத்தம் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். இல்லை எனும் இறைவன் இருக்கக்கூடிய மாம்டேட், அதாவது நம்ம அந்த மாம்டேட் சார்பாக இல்லை எனும் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த ஒரு சின்ன ஆன்மீகம், அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். அப்போ நீங்கள் அப்புறம் மற்ற மதங்கள்லாம் பொய்யா, இப்போ இவ்வளோ மதங்கள் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அதுக்கும் நான் சொல்லிட்டேன், எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம், அந்த மதத்தில் சொர்க்கத்துக்கான வழி காட்டியிருக்கணும். ரெண்டாவது, இஸ்லாம் மதம் மட்டும் இறுதி, அதாவது அவங்க மதம்லாம் மாற முடியாது, மற்றவங்களாம் மாறலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு மறு வாய்ப்பு இருக்குது மறுபடியும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போனோம்னா மனசனா பிறந்தா மட்டும் தான் போக முடியும். அந்த மனிதனாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இஸ்லாமுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா கடைசி சான்ஸ். அப்போ அவங்க வந்து ஒரு இந்த மதமாக இருக்கிறாங்கன்னா எல்லாம் மாம்டேட் கொடுத்தது தான். அப்போ அவங்க கர்மா, அதாவது அந்த மதத்தில் பரிகாரம் பண்ணணும். அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ, 5 வேளை தொழுவணும், என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அவங்க பின்பற்றணும். அவங்களுக்கு சொர்க்கத்தான வழி காட்டப்பட்டிருக்கு. அது மற்ற மதத்துக்கும் சொர்க்கத்துக்கான வழி காட்டப்பட்டிருக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அவங்க இப்படி பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு மறு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே அவங்க மனசுக்குள்ளே இல்லை இருக்காங்க, நானும் இல்லை என்ன மன்னிப்பு கேட்கிறேன். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மாம்டேட் சார்பாக இந்த உலகமே தெரிஞ்சிருக்கணும். அப்படியே இப்படி ஒரு ஆன்மீகம் இருக்குன்னு நான் சொல்கிறது, இருக்குன்னு சொல்கிற விஷயங்கள் எதுவும் புதுசு இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே இருக்குது. அதை பார்த்தவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, அது சிலருக்கு புரியாது. அதோடைய அர்த்தத்தை நான் வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இல்லை என்னும் இறைவன் நான் சொல்கிறேன், அந்த ஒரு விஷயம் தான் புதுசு. ஏன்னா நீங்களாம் இறைவன் பார்க்க முடியாது, உருவம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் இருக்கான்னு நினைக்கிறீங்க. நான் வந்து இல்லை என்ன ஒரு சொல்லி உங்களுக்கு இறைவனை நீங்கள் பார்க்கலான்னு சொல்கிறேன். யாருமே இறைவனை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கலான்னு சொல்கிறேன். அதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அது ஏற்கனவே ஆதாரமாக இருக்கும். இப்போ டைனோசர் இருந்துச்சுன்னா அது ஏற்கனவே ஆதாரமாக இருக்குது, அது இது பண்ணா. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது இல்லை அப்படின்னா அது இல்லை தான், அது எந்த ஆதாரமும் கிடையாது. அப்போ நம்ம ஆதாரத்தை எடுக்கணும்.